إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியை ஆக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருண்ய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த தாபிஊன்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின் தொடர போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையில் இருந்து முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே
அவன் நாடியதை நாடியபடி நாடிய வினாடியில் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாடியதை செய்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாடியதை படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. அல்லாஹ் நாடியதை செய்கிறான். இன்னல்லாஹ யഖ்லுகு மா யஷா. அல்லாஹ் நாடியதை படைக்கிறான். இன்னல்லாஹ யഖ்லுகு மா யஷா வ யக்தார். அல்லாஹ் படைத்ததிலிருந்து நாடியதை தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்திலே கோடான கோடி ஜீவராசிகளை சிருஷ்டித்தான். அத்துணை படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக, கண்ணியத்துக்குரிய படைப்பாக, அதி உயர்ந்த படைப்பாக மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் 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 என்பவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும், அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டுப்படிதான் நடக்கிறது என்கின்ற அந்த உறுதியான அந்த நம்பிக்கை என்னுடைய உங்களுடைய உள்ளத்திலே வளர்க்கப்பட வேண்டும். அந்த நம்பிக்கையிலே இந்த உலகத்திலே நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டும். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவன், அவன் தனியானவன். இந்த உலகத்திலே அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே குழந்தைகள் கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்திலே யாராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு பெற்றோர்கள் கிடையாது. அவன் தனித்தவன். அல்லாஹ் இணை துணை அற்றவன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரக்க குணமுடையவன். அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் தாயை விட பல மடங்கு இரக்கம் காட்டக்கூடியவன். அன்பிக்கினியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு பிரபஞ்சத்தையும் முழு அண்ட சராசரங்களையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடியவன். அவனுடைய அரசாட்சி இருக்கிறதே இந்த உலகத்துடைய ஆட்சிகளை போன்றல்ல. அந்த ஆட்சியாளன் இருக்கிறானே இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களை போன்றல்ல, போன்றவன் அல்ல. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். அல்லாஹ்வுடைய அரசாட்சி இருக்கிறதே அது சாதாரணமானதல்ல, அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசன் அல்லாஹ். அவனுடைய அரசாட்சியிலே அவனுக்கென்று எந்த பாடிகார்டும் கிடையாது. அல்லாஹ்வுக்கென்று எந்த பாதுகாவலர்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய அரசாட்சியிலே அவனுக்கென்று எந்த அந்தரங்க செயலாளர்களும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அரசாட்சியிலே கேபினட் மினிஸ்டர்மார் கிடையாது. அல்லாஹ்வுடைய அரசாட்சியிலே வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றியே அல்லாஹ் தீருவான். உலகத்தின் ஆட்சியாளர்கள் ஒரு வாக்கை சொல்லுவார்கள், ஆனால் மனிதன் என்ற அடிப்படையிலே சில நேரம் வாக்குகள்
அந்த வாயால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் காற்றுடன் கலந்து அது கரைந்து விடும், அது பறந்து விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய உறுதிமொழி இருக்கிறதே, அது இந்த உலகத்திலே உண்மையானது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள், அதை அல்லாஹ் நிறைவேற்றியே ஆகுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான். ஆட்சியை கொடுத்து கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்கி இருக்கிறான். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கேவலத்தை கொடுக்கிறான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த உலகத்திலே அனைத்தும் நடக்கிறது என்கின்ற அந்த ஈமான் எந்த அளவுக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்கின்ற அந்த யகீன் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதா? وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا. மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அறிவுக்கு எட்டாமல், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அந்த இலை கீழே விழாது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை உள்ளத்திலே வளர்க்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளம் அல்லாஹ் இருக்க வேண்டிய இல்லம். உள்ளத்தில் அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கு மாற்றமாக அந்த இடத்துக்கு வேறு யாரும் வருவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். உதாரணத்துக்கு எங்களுடைய வீடு என்று வைத்துக் கொள்வோம், எங்களுடைய இல்லம். அந்த இல்லத்துக்கு சிலர்கள் வருகிறார்கள், எங்களுடைய அனுமதி இல்லாமல் வருகிறார்கள், வீட்டை பாவிக்கிறார்கள், கொஞ்ச காலத்தில் அதை சொந்தமாக்க முயற்சி செய்கிறார்கள், நினைத்த பிரகாரம் வீட்டை அவர்கள் பராமரிக்கிறார்கள். நாங்கள் விரும்புவோமா? ஒரு நாளும் விரும்ப மாட்டோம். எங்களுடைய உள்ளம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வின் இல்லம். அந்த இல்லத்துக்குள்ளால் வேறு யாரும் வருவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அந்த இல்லத்திலே அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று படைப்பாளனாகிய அல்லாஹ் விரும்புகிறான். இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாங்கள் சுஜூது செய்கிறோம், நாங்கள் வணங்குகிறோம். வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாடம், இந்த ஈமானிய பாடம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வேரூண்டப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். சிறிய வயதிலே இருந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை கொண்டுதான் அனைத்தும் நடக்கிறது என்கின்ற அந்த ஈமானை வளர்க்க வேண்டும். இது கடமை. அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைக்க கூடாது, அந்த தரத்திலே வேறு யாரையும் கொண்டு வரக்கூடாது. இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது பெற்றோர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சூரா லுக்மான் உங்களுக்கெல்லாம் தெரியும். லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரிலே அல்லாஹ் தனியான ஒரு சூறாவையே இறக்கி வைத்திருக்கிறான். அவருடைய பெயர் சொல்லப்பட்டு ஒரு தனியான சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறானே, அப்படி என்றால் அவர் யார்? அவர் ஒரு நபியா, ஒரு வலியா, ஒரு இறை தூதரா? இல்லை, அவருக்கென்று எந்த ப்ரொஃபைலும் இருக்கவில்லை. அப்படி என்றால் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டு குர்ஆனிலே தனியான ஒரு சூரா இருக்கிறது. ஒரு குர்ஆன் ஓதுகிறார். குர்ஆன் ஓதும் பொழுது அவருடைய பெயரை உச்சரிக்கிறார்.
லுக்மான் என்று ஓதுகிறார். ஓதினாலே அவர் பல நன்மைகளை அடைந்து கொள்கிறார். அப்படி என்றால் அவர் யார்? என்ன பெரிய அமலை செய்திருப்பார்? இந்த உலகத்திலே தன் குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும், எப்படி குழந்தைகளுக்கு தர்பியா செய்ய வேண்டும், என்னென்ன புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லாஹுவை பற்றிய அந்த நம்பிக்கையை எப்படி ஒவ்வொரு குழந்தையுடைய உள்ளத்திலும் வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தவர்கள், ஒரு குட் ஃபாதராக உலகத்திலே செயல்பட்டவர்கள் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய மகனுக்கு உபதேசம் செய்வார்கள். பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மகனை பார்த்து சொல்வார்கள், யா புனையா லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, அல்லாஹ்வுடைய தரத்திலே வேறு யாரையும் கொண்டு வந்து விடாதே. இன்ன ஷிருக வலுல்முன் அதீம், மகனே, இணை வைப்பது இருக்கிறதே அது மிகப்பெரிய பொல்லாத பாவம். அது சிறிய வயதிலே குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த ஈமானிய பாடம். நாங்கள் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோம்? அல்லாஹ்வின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே எல்லாம் நடக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையை ஊட்டுகிறோமா சிறிய வயதிலே? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இருந்தது, அந்த இல்லத்திலே அல்லாஹ் வாழ்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸலவாத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் சொல்லப்பட்டால் நாங்கள் ஸலவாத்து சொல்வதற்கு மறந்துவிடக் கூடாது. எந்த சபையிலே அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லப்படுகிறதோ அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய அருளும் மக்ஃபிரத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வானலோகத்திலிருந்து பொழிந்து கொண்டே இருக்கும், கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த சவாபுகளை, அந்த நன்மைகளை நானும் அடைய வேண்டும், நீங்களும் அடைய வேண்டும். அதுவும் குறிப்பாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே எங்களுக்கு அதை செய்யுமாறு கேட்கிறார்கள். எங்களிடத்திலே நீங்கள் தொழுங்கள் அல்லாஹ்வுக்காக, ஜக்காத்து கொடுங்கள் அல்லாஹ்வுக்காக, ஹஜ் செய்யுங்கள் அல்லாஹ்வுக்காக என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், எனக்காக எனக்காக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று வாய் திறந்து கேட்கிறார்களே, அவர்களுக்கு என்று அவர்கள் வாய் திறந்து கேட்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. ஸலவாத் சாதாரணமான அமல் அல்ல. இன்று சில நேரம் நாங்கள் டயர்டாகி விடுவோம், களைத்து போய் விடுவோம். உடம்பு களைத்து விட்டால் உடம்பை உற்சாகப்படுத்துவதற்கு சில நேரம் குளுக்கோஸ் சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டதும் உடம்பு பலமாகிவிடும், நல்ல ஸ்ட்ராங் ஆகிவிடும். எப்படி எங்களுடைய உடம்பு களைத்து விட்டால் அந்த களைப்பை போக்குவதற்கு எங்களுக்கு மருத்துவர்கள் அந்த குளுக்கோஸை சொல்லி தருகிறார்களோ, அது போலவே எங்களுடைய உள்ளம் இருக்கிறது. எங்களுடைய உள்ளமும் சில நேரம் களைத்து போய்விடும். கவலையால், பிரச்சனையால், தீராத நோய்களால், கடனால் உள்ளமும் களைத்து போய்விடும். டென்ஷன் ஆகி விடுவோம். சில நேரம் உள்ளம் களைத்து போகிறதா? ஆன்மீக வைத்தியர்கள் சொல்கிறார்கள், சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஸலவாத்து ஓதுங்கள். ஸலவாத் இருக்கிறதே எங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். எப்படி குளுக்கோஸ் எங்களுடைய உடம்பை உற்சாகப்படுத்துமோ அது போலவே எங்களுடைய உள்ளத்தை ஸலவாத் உற்சாகப்படுத்தும்.
எவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த சவாபுகளை, அந்த நன்மைகளை நானும் அடைந்து கொள்ள வேண்டும், நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த ஜுமாவுடைய நிகழ்வெல்லாம் முடிந்து வீடுகளுக்கு திரும்பி போகக்கூடிய நேரத்திலே அந்த சவாபுகளையும் நன்மைகளையும் சுமந்து கொண்டு போக வேண்டும். ஆசை இல்லையா? அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட்டால், உச்சரிக்கப்பட்டால் தைரியமாக, சந்தோஷமாக, கண் குளிர, கல்பு குளிர ஸலவாத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள். அன்பிக்கினியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலே சஹாபாக்களுக்கு கொடுத்த பயிற்சி என்ன தெரியுமா? உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும். உலகத்தில் அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்கின்ற அந்த இறை நம்பிக்கையை கொடுக்கும் விஷயத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு செயல்பட்டார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள் தெரியுமா? சிறிய வயதிலே சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரபல்யமான ஒரு சஹாபி. சில சஹாபாக்கள் இருப்பார்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் பிரபல்யம் அடைந்திருப்பார்கள். வீரத்திலே, கொடையிலே, அமல் இபாதத்திலே, வணக்க வழிபாடுகளிலே, அஹ்லாக்கிலே, உண்மை பேசுவதிலே, இப்படியாக ஒவ்வொரு சஹாபியும் அவர்களுக்கென்று தனிச்சிறப்புண்டு. சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பிரபல்யமான ஒரு சஹாபி. எதிலே தெரியுமா? அரபு நாட்டிலே, ஹிஜாஸ் மாநிலத்திலே தன்னுடைய தாயை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு சிறுவன். அந்த சஹாபியுடைய உள்ளத்திலே, சாது ரலியனுடைய உள்ளத்திலே இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் தாயுடைய அன்பு இருந்தது. அரேபிய தீபகற்பத்திலே அரேபியர்களால் உதாரணம் காட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் தங்களுடைய தாயை நேசித்தார்கள். என்ன தேவை வந்தாலும், பசி வந்து விட்டதா தாயிடம் கேட்பார்கள், ஒரு நோய் வந்து விட்டதா தாயிடத்திலே முறைப்பாடு செய்வார்கள், ஏதாவது கஷ்டம் வந்து விட்டதா, கவலைகள் வந்து விட்டதா தாயிடத்திலே சொல்வார்கள். அந்த அளவுக்கு தாயை நேசித்தார்கள். இரக்கம், அன்பு. எந்த அளவுக்கு அன்பு தெரியுமா? சில நேரம் சில பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் இருப்பார்கள். அப்படியான சந்தர்ப்பத்திலே அன்றைய காலத்து அரேபிய தாய்மார்கள் உதாரணம் காட்டுவார்களாம். சாத போல இருடா, அவரை போல வளரு என்று உதாரணம் காட்டக்கூடிய அளவுக்கு சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தாயை நேசித்த ஒரு சிறுவன். சிறிய வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய வளமை இருந்தது. தாய்க்கு கேள்விப்படுகிறது, தன் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்கின்ற செய்தி. பரம்பரையாக அவர்கள் மாற்று மதத்தவர்கள், லா துஸாவை வணங்கி வந்தவர்கள், கடவுள் கொள்கை, அந்த கடவுள் கோட்பாட்டிலே வாழ்ந்தவர்கள் கேள்விப்படுகிறார்கள். கவலை வந்து விடுகிறது தாய்க்கு. தாய் சொன்னார்கள், இந்த உலகத்திலே இவ்வளவு நாளும் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் சாத், எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் வணங்கி வந்த கடவுள்களை தான் வணங்கிக் கொண்டிருந்தார். இப்பொழுது எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார். அதனாலே நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று சாப்பிடாமல் குடிக்காமல் வீட்டிலே அப்படியே இருந்து விட்டார்கள் அந்த தாய். சாது ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருச்சபையிலே இருக்கிறார்கள். மெசேஜ் கிடைக்கிறது, தாய் வீட்டிலே உண்ணாவிரதம் இருந்து விட்டாள் என்று. ஓடி போகிறார்கள், சாப்பாட்டை எடுத்து கொடுக்கிறார்கள். உம்மா சாப்பிடுங்க உம்மா. தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார்கள். உம்மா குடியுங்கள் உம்மா. உம்மா சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. மகனே, எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் வணங்கி வந்த அந்த கடவுள்களை நீ வெறுத்துவிட்டு அல்லாஹ்வை வணங்குகிறாயே, அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையிலே உலகத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே,
அந்த நம்பிக்கையை விட்டு மீண்டும் எங்களுடைய பழைய மார்க்கத்துக்கு வந்தால்தான் நான் சாப்பிடுவேன், நான் குடிப்பேன். மீண்டும் சாதிர் ரலியல்லாஹு அவர்கள் சாப்பாடு எடுத்து கொடுக்கிறாங்க. தாயே சாப்பிடுங்கம்மா, குடியுங்கம்மா. அந்த தாய் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. அதற்கு பிறகு சாதிர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய உங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய சிறார்களுடைய உள்ளத்திலே பதிய வேண்டிய பாடம் இது. சாதிர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தாயே நான் உங்களை நேசித்தது உண்மைதான். அரேபியர்கள் உதாரணம் காட்டக்கூடிய அளவுக்கு உங்களை நான் நேசித்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே உங்களுடைய அன்பை விட இன்னும் 2 பேர்களுடைய அன்பு வளர்ந்து விட்டது தாயே. மூன்றாவதாகத்தான் உங்களுடைய அன்பு என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது தாயே. முதலாவது அல்லாஹ்வுடைய அன்பு வந்து விட்டது. இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு வந்து விட்டது. மூன்றாவதாகத்தான் தாயே உங்களுடைய அன்பு என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். தாயே, நீங்கள் பழைய மார்க்கத்துக்கு அழைக்கிறீர்கள், நான் ஒரு நாளும் வரமாட்டேன். அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த உலகத்திலே அனைத்தும் நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டே இருப்பேன். நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பீர்கள். உண்ணாவிரதம் இருந்தால் என்ன நடக்கும்? செத்து போய் விடுகிறீர்கள். சில நாளிலே, சில நாட்கள் ஆகினால் நீங்கள் செத்து போய் விடுகிறீர்கள். மீண்டும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உயிரை தந்து விட்டால் நீங்கள் உயிர் பெற்று மீண்டும் என்னிடத்திலே வந்து, மகனே கலிமாவை விடு, அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த உலகத்திலே அனைத்தும் நடக்கிறது என்கின்ற அந்த வார்த்தையை விட்டுவிடு, எங்களுடைய பழைய மார்க்கத்துக்கு வந்துவிடு என்று நீங்கள் அழைப்பீர்கள். நான் வரமாட்டேன், அந்த வார்த்தையை விடமாட்டேன், நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நீங்க என்ன செய்வீங்க? உண்ணாவிரதம் இருப்பீங்க. உண்ணாவிரதம் இருந்து சில நாட்களில செத்து போய் விடுவீங்க. மீண்டும் அல்லாஹ் உங்களுக்கு உயிரை தருகிறான். மீண்டும் உயிர் பெற்று அதே மாதிரி அழைத்தால் நான் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி 1000 தடவைகள் உங்களுடைய உடம்பை விட்டு உயிர் பிரிந்தாலும், இந்த வார்த்தையை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் தாயே, உங்களுடைய உடம்பை விட்டு 1000 தடவைகள் உயிர் பிரிந்தாலும் என்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் பிரியாது. அல்லாஹ்வை கொண்டுதான் அனைத்தும் நடக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கை பிரியாது. அல்லாஹ்வுடைய அன்பு பிரியாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எங்கே கற்பிக்கப்படுகிறது நமது சிறார்களுக்கு இந்த ஈமான்? எங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இந்த இறை நம்பிக்கை? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை கொண்டுதான் அனைத்தும் நடக்கிறது என்கின்ற இறை நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே. துனியாவுக்கு பின்னால் சிலர்கள் ஓடுகிறார்கள். அதன் மூலமாகத்தான் என்னுடைய வாழ்க்கையே நடக்கிறது என்று சிலர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு கடையை போட்டு அதிலே வியாபாரம் செய்வார்கள். பல வருடங்களாக வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். இதன் மூலமாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சில நேரம் உள்ளத்திலே எண்ணம் வந்துவிடும். ஒரு தொழிலை செய்வார்கள், ஒரு உத்தியோகத்திலே இருப்பார்கள். பணம் வந்து கொண்டிருக்கும், காசு பணம் வந்து கொண்டிருக்கும், வருமானம் வந்து கொண்டிருக்கும். சில நேரம் நம்பிக்கை அதன் பக்கமாக திசை திரும்பும். அந்த நேரத்திலே அதை நாங்கள் சரி செய்ய வேண்டும். அந்த திசையை அல்லாஹ்வின் பக்கமாக திருப்ப வேண்டும். அல்லாஹ்வின் பக்கமாக நாங்கள் திரும்ப வேண்டும். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இது மிக முக்கியமான ஈமானிய பாடம். நாங்கள் எந்த அளவுக்கு இதற்காக வேண்டி முயற்சி செய்கிறோம், பயிற்றுவிக்கப்படுகிறோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை கொண்டுதான் அனைத்தும் நடக்கிறது என்கின்ற அந்த இறை நம்பிக்கை இருக்கிறதா? இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக முக்கியமான ஒரு இமாம், மிகப்பெரிய ஒரு ஷரியா ஸ்காலர். சிலர்களுக்கு
காலம் கடந்துதான் ஞானம் பிறக்கும் என்று சொல்வார்களே, வயது போக போக எங்களுடைய அனுபவத்தை வைத்து சில பாடங்களை நாங்கள் படிப்போம். அது போன்று இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 57வது வயதை அடைந்தார்கள். சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்கள், இமாம் ராஸி ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு மாமேதை என்று. 57வது வயதிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை உலகத்துக்கு சொன்னார்கள். என்ன தெரியுமா? ஒருவர் உலகத்திலே இதன் மூலமாகத்தான் எனது காரியங்கள் நடக்கிறது, இதன் மூலமாகத்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது, நான் உலகத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹுவை தவிர வேறு ஏதாவது ஒன்றிலே நம்பிக்கை வைத்து விட்டால், அது கடையாக இருக்கலாம், அது உத்தியோகமாக இருக்கலாம், அது எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் இவர் எதை நம்பி இருக்கிறாரோ அதையே வாழ்க்கையிலே சோதனையாக மாற்றி விடுவான். அதன் மூலமாகவே இவருடைய வாழ்க்கையிலே சோதனை வந்துவிடும். அதற்கு மாற்றமாக யாரொருவர் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ், அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்கின்ற அந்த இறை நம்பிக்கையிலே அவர் உறுதி கொண்டு இந்த உலகத்திலே வாழ ஆரம்பித்தால் அல்லாஹ் மறைமுகமான உதவிகளை அவருக்கு செய்ய ஆரம்பிப்பான். பரக்கத்துடைய நலவுகளுடைய வாயல்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். எனவே அந்த நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை அதற்காக வேண்டி நாங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோமா? அவர்களுக்கு தெரியும் ஏதாவது தேவை வந்துவிட்டால் எங்களுடைய பெற்றோர்கள் பூர்த்தி செய்து தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏதாவது தேவை வந்துவிட்டால் ஓடி வருவார்கள், வாப்பா அதை வாங்கி தாருங்களேன், உம்மா அதை செய்து தாருங்களேன் என்று சொல்வார்கள். எந்த அளவுக்கு நாங்கள் அவர்களை அல்லாஹ்வுடன் தொடர்பாக்கி விடுகிறோம். அண்மை காலத்திலே நீங்கள் எல்லாம் இணையதளத்திலே பார்த்திருப்பீர்கள், சிலர்கள் யுத்தம் நடக்கிறது, முஸ்லிம்களை குறிவைத்து யூத நசாராக்கள் இஸ்லாமிய நாடுகளை தாக்குகிறார்கள். பலஸ்தீனிலே வாழக்கூடிய சிறுவர்களுடைய அந்த இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். இஸ்ரேல் அடித்தது, அந்த நேரத்திலே முழு சொத்துகளையும் இழக்கிறார்கள். தன்னுடைய வீடு இடிக்கப்பட்டு அங்கே விழுந்திருக்கிறது. வாப்பா மௌத்தாகிவிட்டார், உம்மா மௌத்தாகிவிட்டார், குடும்பத்திலே இருந்த சகோதரர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். முழு குடும்பமே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது. யாருமே இல்லை, உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, பசி வந்தால் சாப்பிடுவதற்கு எந்த சாப்பாட்டு பொருட்களும் இல்லை, தூக்கம் வந்துவிட்டால் தூங்குவதற்கு எந்த அடைக்கலமும் இல்லை, யாருடைய உதவியுமே இல்லை. ஒரு சிறுவன் இருக்கிறான் தனியாக, மீடியாவிலே பார்த்திருப்பீர்கள், தனியாக இருக்கிறான். செய்தியாளர்கள் எல்லாம் ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய் அந்த சிறுவனுக்கு முன்னாலே மைக்கை நீட்டினார்கள். என்னப்பா, என்ன செய்கிறீர்கள்? வாப்பா மௌத்தாகி விட்டாரே, உம்மா ஷஹீதாக்கப்பட்டு விட்டது, உனக்கு வீடு இல்லையே, குடும்பத்தார்கள் யாருமே இல்லையே, என்ன செய்ய போகிறாய்? இதே கேள்வியை எங்களுடைய குழந்தைகளிடம் கேட்டிருந்தால் அழுதிருப்பார்கள் அல்லவா? பதில் தெரியாமல் தத்தளிப்பார்கள் அல்லவா? ஈமானால் வளர்க்கப்பட்ட, இறை நம்பிக்கையால் வளர்க்கப்பட்ட அந்த பிஞ்சுள்ளம், அந்த சிறுவன் என்ன சொன்னார் தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், எனக்கு அல்லாஹ் போதும்,
அல்லாஹ் போதுமானவன். எனக்கு பெற்றோர்கள் இல்லாவிட்டாலும் சரி, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். என்னுடைய வீடு இடிந்திருக்கிறது, குடும்பத்தார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், யாருமே இல்லாவிட்டாலும் சரி, அல்லாஹ் எனக்கு போதும் என்று அந்த சிறுவன் சொன்ன வார்த்தையை முழு உலகமுமே திரும்பி பார்த்தது. எந்த அளவுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு, அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்கின்ற அந்த விஷயத்திலே எந்த அளவுக்கு நாங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே ஈமானை வளர்க்கிறோம், எங்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு நாங்கள் ஈமானை வளர்க்கிறோம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை வருவதற்காக வேண்டி துஆ செய்கிறோமா? எல்லாவற்றையும் கேட்கிறோம். யா அல்லாஹ், அந்த பணத்தை தா யா அல்லாஹ், வீடு கட்ட வேண்டும் யா அல்லாஹ், நல்ல முறையிலே தொழில் செய்ய வேண்டும் யா அல்லாஹ், ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் யா அல்லாஹ், உம்ராவுக்கு போக வேண்டும் யா அல்லாஹ், பிள்ளைகள் எல்லாம் ஹாஃபிஸுகளாக, ஆலிம்களாக, துறை சார்ந்தவர்களாக, எதிர்காலத்திலே சிறந்தவர்களாக வளர வேண்டும் யா அல்லாஹ் என்றெல்லாம் கேட்கிறோமே. உள்ளத்திலே அல்லாஹ் வருவதற்காக, அந்த இறை நம்பிக்கை வருவதற்காக ஒரு தடவை ஏனும் துஆ கேட்டு இருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? சாதாரணமான மனிதரா? மிகப்பெரிய ஈமான்தாரி, ஈமானின் உச்சத்தை தொட்டவர் அவர். சுஜூதிலே இருக்கிறார்கள், தஹஜ்ஜுடைய நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் சுஜூதிலே இருந்து விட்டார்கள். பயந்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்களோ என்று பயந்து விட்டார்கள். சரி பார்ப்போமே, பேசத்தான் முடியாதே, தொழுகையில் அல்லவா இருக்கிறார். அருகாமையிலே போய் தன் காலால் நாயகத்தின் காலை அப்படியே தட்டி பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் காலை அசைத்து காட்டினார்கள், உயிரோடு தான் இருக்கிறேன் அம்மா. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து ஏதோ சத்தம் வந்து கொண்டிருந்தது. என்ன சத்தம் தெரியுமா? எப்படிப்பட்ட சத்தம் தெரியுமா? வெந்நீர் பாத்திரத்திலே தண்ணீர் கொதிக்கும் பொழுது ஒரு சத்தம் வருமே. நாங்கள் டீ ஊத்துவதற்காக, பிளான்ட் ஊத்துவதற்காக தண்ணீரை சூடாக்குகிறோம். தண்ணீர் கொதித்து 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 வரும் பொழுது ஒரு சத்தம் வரும். அது போன்ற சத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்விலிருந்து, உள்ளத்திலிருந்து வெளியாகி கொண்டிருந்தது. தன் காதை அருகாமையிலே கொண்டு போய் வைத்தார்கள். துஆ செய்து கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூதிலே என்ன கேட்டார்கள் தெரியுமா? என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், பணத்தை தந்திரு யா அல்லாஹ், பரக்கத்தான வாழ்க்கையை தந்திரு யா அல்லாஹ் என்றெல்லாம் கேட்டார்களா? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, உள்ளங்களை ஆட்சி செய்யக்கூடிய ரப்பே, என்னுடைய உள்ளத்தை உன் தீனிலே ஸ்ட்ராங் ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு இறை நம்பிக்கையை கேட்டிருக்கிறார்கள். உள்ளத்திலே ஈமான் வருவதற்காக, இறை நம்பிக்கை வருவதற்காக சுஜூதிலே துஆ கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்டிருக்கிறோமா? எவ்வளவு நேரம் சுஜூதிலே இருக்க முடியும் எங்களால்? எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அன்பிக்கினியவர்களே, இந்த ஈமானை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வின் பக்கமாக திசை திருப்ப வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயிற்சியை தன் குழந்தைகளுக்கும் கொடுத்தார்கள். வரலாற்றின் ஏட்டிலிருந்து ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி இன்றைய குத்பா பிரசங்கத்தின் இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஹுனைனுடைய யுத்தத்திலே கொடுத்தார். ஹுனைனுடைய வெற்றி, நீங்கள் சஹாபாக்களுடைய சரிதைகளை படிக்கும் பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம், ஹுனைனுடைய வெற்றியை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள்.
ஹுனைனுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி. கனிமத்து பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருச்சபையிலே குவிக்கப்படுகிறது, பங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிறார்கள் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. ஆசை வருகிறது, எங்களுக்கும் தேவை இருக்கிறது தானே. வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள், வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். தன் மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், மனைவியே, உங்களுடைய வாப்பாவுடைய சபையிலே கனிமத்து பொருட்கள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எங்களுக்கும் தேவை இருக்கிறது தானே. மனிதர்கள் தானே, அவர்கள் தேவை இருக்கத்தானே செய்யும். அதனாலே உங்களுடைய வாப்பாவுடைய சபைக்கு சென்று ஏதாவது பொருட்களை கொண்டு வாருங்கள், எடுத்து வாருங்கள், கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். வெளியேறும் பொழுது மீண்டும் அழைத்து சொன்னார்கள், இதற்கு முன்னாலும் ஒரு தடவை அனுப்பினேன், உங்களுடைய வாப்பா சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிக்கொள்ளுங்கள் மகளே என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இந்த தடவை அப்படியெல்லாம் திக்ருகளை எடுத்து வர வேண்டாம், ஏதாவது பொருட்களை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். கணவனுக்கும் மதிப்பளிக்க வேண்டும், கணவனுடைய பேச்சையும் கேட்க வேண்டும், வாப்பாவையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செல்கிறார்கள் அந்த திருச்சபைக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்து கொண்டிருந்தார்கள் சஹாபாக்களுக்கு. ஒரு புறத்திலே கனிமத்து பொருட்கள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, கதை கேட்பது போன்று கேட்காதீர்கள். அப்படி கேட்டால் அது என்னுடைய ஈமானிலே, உங்களுடைய ஈமானிலே எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. நான் சொல்லக்கூடிய நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் நானும் அமல் செய்வேன், நானும் இப்படியாக என் வாழ்க்கையிலே முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய உதவிகளை அடைந்து கொள்வேன், என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்கே கொடுப்பேன் என்கின்ற திடமான அந்த நியத்தோடு நீங்கள் செவிமடுங்கள் முஃமின்களே. சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே நுழைகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று பதில் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இரக்கம் மகளோடு, அந்த அளவுக்கு இரக்கம். ஏன் இரக்கம் தெரியுமா? வாழ்நாளிலே எத்தனையோ குழந்தைகளை பெற்றெடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்திலே எல்லா குழந்தைகளும் எல்லா பிள்ளைகளும் மௌத்தாகி விட்டார்கள். எஞ்சி இருந்தது இறுதி கட்டத்திலே எஞ்சி இருந்தது ஒரே ஒரு பிள்ளைதான், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. உதாரணத்துக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு 4-5 குழந்தைகளை தர எல்லா பிள்ளைகளும் மௌத்தாகி விட்டார்கள், ஒரே ஒரு பிள்ளைதான் மீதமாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு அன்பு காட்டுவோம்? கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்போமா இல்லையா? கேட்காததையே வாங்கி கொடுப்போமே சில நேரம். எஞ்சி இருந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாத்திரம்தான். அந்த அளவுக்கு இரக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகளே, ஏன் வந்தீங்க? வாப்பா, கனிமத்து பொருட்கள் எல்லாம் பங்கு வைக்கப்படுகிறதாமே கேள்விப்பட்டேன். வாப்பா, இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இது மலக்குமார்களுடைய சாப்பாடு வாப்பா. பாருங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலியான பெண் என்று. இது மலக்குமார்களுடைய சாப்பாடு வாப்பா. அவர்கள் தான் சுப்ஹானல்லாஹ் 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 வயிறு நிரம்பி விடும், அல்ஹம்துலில்லாஹ் 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 தாகம் தீர்ந்து விடும். வாப்பா, எங்களுடைய வயிற்றுக்கு வழி சொல்லுங்கள் வாப்பா என்று கேட்கிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கண் கலங்குகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்து பாதையிலே அந்த தாஹா ரசூல் அப்படி அழுதது கிடையாது. தன்னுடைய பல் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்திலே அந்த தாஹா ரசூல் அப்படி கண்ணீர் வடித்தது கிடையாது. இந்த சந்தர்ப்பத்திலே கண் கலங்குகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். மகளை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மகளே, உங்களுடைய உள்ளத்திலும் ஹுப்பு துனியா வந்து விட்டதா, உலகத்துடைய மோகம் வந்து விட்டதா என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பிள்ளையை எப்படி அல்லாஹுடன் திசை திருப்பி விட்டார்கள் என்று பாருங்கள்.
இந்த பயிற்சி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். மகளே, நீங்கள் இந்த உலகத்திலே நலமாக வாழ்வதற்கு, சொகுசாக வாழ்வதற்கு இதோ இந்த கனிமத்து பொருட்கள் இருக்கிறது. இந்த கனிமத்து பொருட்கள் உங்களுக்கு வேண்டுமா? அல்லது இரு கரம் ஏந்தி நீங்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் உடனே ஆன்சர் பண்ணுவதற்கு சில மந்திர வார்த்தைகளை சொல்லித் தரட்டுமா? சில வேர்ட்ஸ் இருக்கிறது, அவைகளை சொல்லித் தரட்டுமா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள், அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போனா சில நேரம் 2 மாதம் 3 மாதத்துல முடிந்து விடும். ஆனால் இந்த கலிமாக்களை படித்து சென்றால் வாழ்க்கையெல்லாம் ஓதி ஓதி அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அல்லாஹ்வின் உதவிகளை அடைந்து கொள்ளலாமே. வாப்பா, அந்த கலிமாக்களை சொல்லித் தாருங்களேன் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகளே மகளே, 5 கலிமாக்கள் இருக்கிறது. அந்த 5 கலிமாக்களை நீங்கள் ஓதி அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் உடனடியாக ஆன்சர் பண்ணுவான். யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆகிரல் ஆகிரீன் வ யா தல் குவத்தில் மதீன் வ யா ராஹிமல் மசாகீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன். யாருக்கெல்லாம் இந்த துஆ பாடம் இல்லையோ அவர்கள் இன்றைய உலமாக்களிடத்திலே சென்று இதை எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள், எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தை இலக்கு வையுங்கள். ஹலாலான ஹாஜத்துகள் எல்லாவற்றையும் கேளுங்கள். உடனடியாக அல்லாஹ் ஆன்சர் பண்ணி விடுவான். எனவே இந்த நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், இந்த இறை நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். எனவே சொல்லப்பட்டவைகளை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே உன்னுடைய நம்பிக்கையை வளர்த்து விடு யா அல்லாஹ். அனைத்தும் உன்னை கொண்டுதான் நடக்கிறது என்கின்ற அந்த யக்கீனை எங்களுடைய உள்ளத்திலே வளர்த்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்திலே வளர்த்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுப்பை, அந்த பாசத்தை, நேசத்தை எங்களுடைய உள்ளத்திலே வளர்த்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மஸ்ஜிதை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருடைய நலவுகளுக்காக, இந்த மஸ்ஜிதுடைய நலவுகளுக்காக ஆரம்ப காலத்திலிருந்து யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, இந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்காக யாரெல்லாம் காணிகளை, பூமிகளை வழங்கினார்களோ, பொருளாதார உதவிகள் செய்தார்களோ, பண உதவிகள் செய்தார்களோ, தற்காலத்திலே இந்த ஊருடைய முன்னேற்றத்துக்காக, இந்த மஸ்ஜிதுடைய முன்னேற்றத்துக்காக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, தியாகம் செய்கிறார்களோ, காசு பணங்களை செலவழிக்கிறார்களோ, அத்துணை பேரையும் கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். உன்னுடைய அன்பை அவர்களுக்கு வாஜிபாக்கி விடு யா அல்லாஹ். சொர்க்கத்தை அவர்களுக்கு கிஃப்டாக கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எப்படி வரக்கத்தை செய்திருக்கிறாயோ, எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, அது போலவே யா அல்லாஹ் இந்த ஊருக்கு வரக்கத்தை செய்ய அல்லாஹ். இந்த ஊருக்கு உன்னுடைய முழு பாதுகாப்பையும் இறக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு அறிவூட்டி, எங்களை ஆளாக்கி, எங்களை அகிலத்துக்கே அறிமுகப்படுத்திய எங்களுடைய உஸ்தாதுமார்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களுடைய ஆசான்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டு சொர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.